வணக்கம் அன்பு உறவுகள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்திங்கன்னா அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். 18ஆம் படி கருப்பன் அழகரோட 18ஆம் படி கருப்பன் சன்னதிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரியை பாருங்கள். உள்ளே இப்போ தான் உள்ளே போக போகிறோம். அப்புறம் பாருங்க நிறையா இருக்குது. சின்னத்தில் பாருங்கள், இங்கெல்லாம் நிறையா இருக்குது. வெறும் நிமிஷத்துலேருந்து தான் போகிறோம் பாருங்கள். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் கோயில் பாருங்கள். அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் உள்ளே போகிறது. 18ஆம் படி அன்னதான கூடம், காது ஊத்தலாட்டம் எல்லாமே உள்ளதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பாருங்கள். இதுதான் வந்து 18ஆம் படி கருப்பன் சன்னதிக்கு உள்ள நுழைவு வாசல். மக்கள் எல்லாம் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே போகிற பாருங்கள். இரணியன் கோட்டை வாயில். ஆமாம், இது மேலே நரசிம்மர் பாருங்கள். கோயிலை நோக்கி போயிருக்கோம். கோயில் வாசல் இதுதான் மண்டபம். பார்த்துக்கோங்க, கருப்பனோட மண்டபம். உள்ள கூட்டம் நிறையா இருக்குது. இப்போதைக்கு உள்ளே போகலை. நம்ம உள்ளே போகல அதோட விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உங்கள் வியூ வந்து வெளியில் இருந்தே காட்டுறேன் பாருங்கள். அதுதான் உள்ளே போகிறது. பார்த்தீங்கன்னா கருப்பனோட சன்னிதானம் உள்ளே இருக்காருங்க. இதுதான் உள்ள கருப்பனோட சன்னிதானம். கருப்பா உத்தரவையா பாருங்கள். இந்த இடத்துல தான் பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பொங்கல் வைக்கிற இடம். பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே இருக்கிற பாருங்கள் கருப்பன். கருப்பனோட கோட்டை வாசல் இதுதான். உள்ளே வந்து இப்போ கோயிலுக்கு உள்ளே நிற்கிறோம். கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்குது. கருப்பனோட கதவு ஆடி 18க்கு திறக்கிற கதவு அதுதான். சாத்திருப்பாங்க உள்ள இந்த அடைச்சிருக்கிற கதவு தான் கருப்பு. சைடில் பார்த்திங்கனாக்கா பெரிய அருவாக்கள்லாம் இப்போ வந்து நேர்த்தி கடனுக்கு அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள கூட்டத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகிற வழி. பெருமாள் கோயிலுக்கு நுழைவு வாசல் அந்த இருக்கு பாருங்க. அதான் பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகிற நுழைவு வாசல். மேலே வந்து ராக்கச்சிக்கு நூபுரகங்க தீர்த்தத்துக்கு போகக்கூடிய இடம் மேலே இருக்குது. அடுத்து உங்களுக்கு உள்ளே போகிற லைவ் அடுத்து
நூபுர கங்கைக்கு போகிறத உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள்.